திமுகவை தோற்கடிக்க வேண்டும், அதுதான் உங்களுடைய பிரதான நோக்கமாக இருந்திருக்கு. இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி ஹாப்பியாக இருக்காங்களா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற போது அதை விட பெரும் வருத்தத்திற்கு நாங்கள் உள்ளாகியிருக்கிறோம். உங்கள் மீது ஒரு சின்ன தூசு விழுந்தாலும் உங்கள் விஜய் விடமாட்டான் என்று சொன்னீர்களா இல்லையா? இன்னைக்கு உங்கள் காவல்துறையை கொண்டு எப்படி தமிழக மாணவர்களையும் இளைஞர்களையும் போராடுகின்றவர்களையும் தாக்குறீங்க? இந்த ஆட்சியை கூட இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். நல்ல ஆட்சி நடக்குது, ஊழலை ஒழிச்சிட்டாங்க, பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சிட்டாங்க, இப்படியான கருத்துக்கள் தானே சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச சில அறிக்கைகள் வருது, நல்ல ஆட்சி நடக்குது அப்படின்னு. அளவுக்கு அதிகமாக இன்றைக்கு வைகோ இன்றைக்கெல்லாம் பேசியிருக்க பேச்சுக்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறைக்கு இந்த அரசியல்வாதிகளை இவ்வளவு கேவலமா இருப்பாங்களா? AVKவிலிருந்து இன்றைய சில முன்னணி அமைச்சர் பெருமக்களிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. எப்படா திடீர்னு போய் நம்ம விஜய் ஆதரிச்சு பேச முடியும்? நேற்றுக்கு ஒன்றிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டை கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை மேகதாது அணை கட்டுவதில். விஜயனுடைய ஸ்டாண்ட் என்ன? தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றி வசனம் பேசினா போதுமா? சமரசமற்று போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை இந்த தமிழகம் தேர்ந்தெடுக்க தவறினுடைய விளைவுகள் இப்படிதான் இருக்கும். இப்படிதான் நீங்க அனுபவிக்கணும். 92 ஆண்டு நம்பிக்கை. SVS வழங்கும் சத்தான கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் SVS. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முதல் முறையாக சந்திக்கிறோம். அதனால இந்த 2 மாத காலம் ஒட்டுமொத்தமாக பல கேள்விகள் இருக்கும். முதல்ல திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க இந்த தேர்தல், இந்த பரப்புரை இதெல்லாம் அது இறுதி கட்டத்தில் எடுத்த அந்த முடிவு தான். கூட்டணியிலேருந்து வெளியேறினீங்க. ஆனால் நீங்கள் தாவேக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நினச்சிங்களா? திமுகவை தோற்கடிக்கணும், யார் ஆட்சிக்கு வரும்னு நினச்சி தேர்தல் பணிகளை மேற்கொண்டீங்க? இல்லை, நான் கண்டிப்பாக யாரும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வர முடியாது. கண்டிப்பாக ஒரு தொங்கு சட்டமன்றம் தான் இங்கு உருவாகும் என்பதை நான் ஏற்கனவே கணித்தேன். அதை நான் சேலத்தில் பத்திரிகையாளர் மாநாட்டில் இதுதான் நடக்கப் போகிறது என்பதை நான் தெரிவித்திருந்தேன். அதுதான் தற்போது நடந்திருக்கிறது. தாவேக ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு இதை எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்களா? முடியும் இல்லை, தாவேக ஆட்சி அமைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கல. இங்கே கண்டிப்பாக எந்த ஒரு கட்சியும், தமிழக வெற்றி கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ தனிப்பெரும்பான்மையுடன் இங்கே ஆட்சி அமைக்க முடியாது. அதனால் இந்த தேர்தலில் எங்களை திமுக எவ்வாறு கையாண்டது, எங்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கைகளை ஏற்க மறுத்தது, எங்களுக்கு உரிய இடங்களை தர மறுத்தது, அது எம் கட்சியினரிடம், எம் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவரிடம் மிகப்பெரிய ஒரு கோபத்தை உருவாக்கியிருந்தது. அதனால் நாங்கள் அதையெல்லாம் குறித்து கூட கவலைப்படாமல் இப்படி நடந்து கொள்கிறார்களே, இவர்களுக்கு ஒரு சரியான ஒரு பதிலடியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று எம் கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் எடுத்த முடிவு தான். இந்த கடைசி ஒரு 10 நாட்கள் கால அவகாசத்தில் நாங்கள் டெல்லிக்கு சென்று தேர்தல் ஆணையத்தை சந்தித்து, அவர்கள் எங்களுக்கு சின்னம் தர மறுத்த போது நாங்கள் உயர்நீதிமன்றங்களில் பல முறை வழக்கு தொடுத்து சின்னத்தை பெற்று நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். திமுகவை தோற்கடிக்க வேண்டும், அதுதான் உங்களுடைய பிரதான நோக்கமாக இருந்திருக்கு. ஏன்னா நம்ம ஜெயிக்க மாட்டோம், திமுக தோற்க வேண்டும். இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி ஹாப்பியாக இருக்காங்களா? இந்த முடிவு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கா? இல்லை, அதாவது எங்களுடைய தமிழர் நலன் சார்ந்த, தமிழர் வாழ்வுரிமை சார்ந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, ஈழ இனப்படுகொலை, திருச்சி சிறப்பு முகாம்கள் மூடப்பட வேண்டும், தமிழக வேலை தமிழருக்கு என்று சட்டமியற்ற வேண்டும், இது போன்ற பிரதான கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்கிற கோபத்தில் நாங்கள் இந்த ஒரு முடிவை நாங்கள் எடுத்தோம். ஆனால் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற போது அதை விட பெரும் வருத்தத்திற்கு நாங்கள் உள்ளாகியிருக்கிறோம். இப்போ அதுக்கு ரெக்ரெட்டா ஃபீல் பண்றீங்களா? அப்படியான ஒரு முடிவு எடுத்திருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க எடுத்திருக்க வேண்டாம் அப்படின்னு நான் யோசிக்கல. ஏன்னா எடுக்காம நான் அங்கே இருந்திருந்தாலும் அப்போ நான் கொள்கையை விட்டு கொடுத்தவனாக, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பிரதான மிக முக்கிய கோரிக்கைகள் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நம் கட்சி எடுத்த முடிவு, அதை நாம் புகட்டிவிட்டோம். ஆனால் புதிய வரவாக வந்த தமிழக வெற்றி கழகம் இங்கு ஒரு மாற்று அரசியலை நாங்கள் முன்வைப்போம் என்று சொன்னவர்கள் அதை செய்கிறார்களா என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி அதை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற போது
அது நடைபெறவில்லை என்கிற ஒரு பெரும் ஏமாற்றம் தற்போது எங்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. திமுக தோற்றதுல மகிழ்ச்சி, தாவேகா வெற்றி பெற்றதுல மகிழ்ச்சி இல்லை. அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இல்ல, உங்களுக்கு திமுக தோத்துது, அண்ணா திமுக தோத்துது, அது ஆல்டர்னேட் யாரு? தாவேகா தான். அது வெற்றி பெற்றுச்சு. அதனால வெற்றி பெற்ற முதலமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சிட்டேன். ஆனா அவருடைய நடவடிக்கைகள் மக்கள் பாராட்டும்படியா, மக்கள் ரசிக்கும்படியா, எங்களை போன்ற ஒரு 40-45 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் என்னடா இது இப்படி அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள் இப்படி பொதுவெளியில் இப்படி நடந்து கொள்கிறார்களே என்ற அந்த முகசுளிப்பும் சில சட்டத்திற்கு புறம்பான சில நடவடிக்கைகளும் எங்களை அப்படி ஒரு கேள்வியை கேட்க தூண்டுகிறது. இளைஞர்கள் விரும்பிய மாற்றம் வந்திருக்கு. ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க மக்கள். 2 திராவிட கட்சிகள் மீது அதிருப்தியில இருந்தாங்க. அதனுடைய வெளிப்பாடாக தான் தமிழக வெற்றி கழகம் 2.5 ஆண்டுகளுக்குள்ள ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இப்படியான சூழல்ல எந்த விஷயம் தாவேகா மேல உங்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்துது? என்னதான் பண்ணிட்டாங்க அவங்க? அப்படி இல்லையே, இப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய மிக உயிர் நாடி பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காவேரியில் குறுவை சாகுபடிக்கு குறைந்தது இன்று தேதி வரையில் நமக்கு 40 டிஎம்சி தண்ணீர் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் வெறும் 3 டிஎம்சி தண்ணீர் தான் கர்நாடகத்தின் உபரி நீராக நமக்கு வருகின்றிருக்கிறது. இதை குறித்து இதுவரையில் விஜய் அவர்கள் வாய் திறக்கவில்லை. அதுபோன்று ஒரு முறைக்கு பல முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிவகுமார் காவேரி ஒழுங்காற்று ஆணையம் கூறிய பிறகும் நாங்கள் தண்ணீரை திறந்துவிட மாட்டோம் என்று டிக்ளேர் செய்கிறார். ஆனால் முதலமைச்சரிடத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு இல்லை, ஒரு கண்டனம் இல்லை. இப்போ நான் உங்களை சந்திக்கின்ற இந்த நேரத்தில் முக்கிய செய்தியாக வெளிவந்திருக்கிறது, கர்நாடக முதலமைச்சர் கர்நாடகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளையும் விவசாய அமைப்புகளையும் நேற்றைய தினம் காவேரி அந்த ஒழுங்காற்று ஆணையம் குறைந்தபட்ச ஒரு தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று கூறியதற்காக, அது திறந்துவிட முடியாது என்பதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை இப்போ அறிவித்திருக்கிறார். ஆனால் நான் உள்ளிட்ட பல தலைவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை உடனடியாக காவேரி விஷயத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கோட்டையில் முதலமைச்சர் தலைமையில் நடத்துங்கள் அப்படின்னு நான் சொல்கிறோம். ஆனால் இது குறித்து அவர் கவலை கொள்ளவில்லை. தேர்தலில் அவர் கொடுத்த வாக்குறுதிகளும் இன்றைக்கு எதுவும் முழுவதுமாக நிறைவேற்றப்படவில்லை. நீங்கள் இப்போ நீட்டுக்கு தேர்தல் தமிழ்நாடு நடிகர் விஜய் உள்பட தமிழ்நாடு அரசு, இந்த தமிழ்நாடு விஜய் தலைமையிலான இந்த அரசனுடைய கொள்கை முடிவு கூட நீட்டு முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்றைக்கு நீட்டுக்காக தமிழ்நாட்டிலும் போராட்டம் நடந்தது, டெல்லியிலையும் போராட்டம் நடந்தது. அது நீட்டில் சில மாற்றங்களுக்காக நடந்த போராட்டம். அது எந்த போராட்டமாக இருந்தாலும் போராடிய மாணவர்கள் மீது காட்டு முன்னாடித்தனமான தாக்குதலை, துப்பாக்கி பிரயோகத்தை, கண்ணீர் குண்டுகள் வீழ்ச்சிகள் நடந்தேறியது. அதை குறித்து ஒரு சிறிய கண்டனம் முதலமைச்சரிடம் வரவில்லை. உங்களை போன்ற பாரம்பரியமான பத்திரிகைகளை அழைத்து ஒரு நேர்காணல் அல்லது ஒரு வாரதழ்களுக்கான பேட்டிகள் இல்லை. பத்திரிகையாளர் சந்திப்புகளை இந்த 3 மாத காலத்தில் முதலமைச்சர் அவர்கள் நடத்தவே இல்லை. ஆக விஜய் பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு காவேரி, முல்லை பெரியார், பாலாற்று சிக்கல், மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, எதெல்லாம் நண்பா நம்பீஸ் என்று நாங்கள் வந்தால் இங்கு தேனாரும் பாலாரும் ஓடும், ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த மண்ணில் நிகழும் என்று வாக்குறுதிகளை உணர்வுபூர்வமாக உணர்ச்சிபூர்வமாக மேடைகளிலே திரு விஜய் அவர்கள் பேசினார்களோ அதற்கு ஏற்றவாறான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இல்லை. இதையெல்லாம் பார்க்கின்ற போதுதான் நமக்கு ஐயோ என்னடா இது. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி திமுக அதிமுக மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்துச்சு, ஒரு மாற்றத்தை தந்தார்கள். தந்ததனுடைய விளைவு இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இங்கே இருக்கிற கோடிக்கணக்கான மாணவர்களுக்கும் ஒரு நன்மை பயக்கணும். சரி, டெல்லியில் அடித்தாங்க, நீங்கள் ஒன்றிய அரசுக்கு பயந்தோ அல்லது பம்மியோ நீங்கள் வாய் திறக்கலை. உங்கள் சொந்த மாநில மக்களை, மாணவர்களை, இளைஞர்களை, வழக்கறிஞர்களை தமிழ்நாடு அரசின் காவல்துறையை கொண்டு, அதுவும் உங்கள் கூட்டணி கட்சி சிபிஎம் சிபிஐ அதனுடைய மாணவர் இளையோர் அமைப்புகள் போராடிய போது அவர்களை உங்கள் காவல்துறையை கொண்டு அடித்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 10 பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, மண்டை உடைப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர்கள் பெண்களை மிக மோசமாக காவல்துறை வைத்து கைது செய்கிறீங்க. மதுரையில், திருவொற்றியூரில் வகுப்பறைக்குள்ளே போய் கைது செய்கிறீங்க. போராடுவதற்கு அனுமதி தரப்படலை. இப்போ நான் போராடுவதற்கு அனுமதி கேட்டேன், எனக்கு அனுமதி இல்லை. நான் என்னுடைய அலுவலகத்தில் இந்த கேம்பஸ் என்னுடைய கட்டடத்துக்குள்ளே தான் அமரணும், சாலைக்கு வரக்கூடாது என்ற கண்டிஷனோட ஒரு 3 நாள் இங்கே அனுமதிச்சாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார் சாலைக்கு வராமல் போராடுங்க அப்படின்றாரு. நான் கேட்குறேன், ஒரு மாணவர்கள் சாலை வழியாக தானே நடந்து போகணும். இப்போ சாலையே நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம்?
நம்ம என்ன கடலையே போய் இறங்கி போராட முடியும்? அப்ப இல்ல எதிர்பார்த்த- நேரா அந்த இடத்துக்கு போராட்ட ஸ்பாட்டுக்கு விமானத்துல வந்து குதிச்சு போராட முடியுமா? ஆக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எந்த தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்து கடந்த கால திமுக அரசு முறையாக செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியதோ, நீட்டுக்கான விலக்கை பெற்றுத்தரவில்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டுக்கான விலக்கை பெற்றுத்தருவோம் என்று சொன்னார்களோ, உங்கள் மீது ஒரு சின்ன தூசு விழுந்தாலும் உங்கள் விஜய் விடமாட்டான் என்று சொன்னீர்களா இல்லையா? இன்னைக்கு உங்கள் காவல்துறையை கொண்டு எப்படி தமிழக மாணவர்களையும் இளைஞர்களையும் போராடுகின்றவர்களையும் தாக்குறீங்க, அடிச்சு கை காலை உடைக்கிறீங்க, இப்படி இத்தனை வழக்கு நூற்றுக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்றீங்க. அப்ப மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் இது இல்லையா? கண்டிப்பா மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் இது இல்லை என்பது தான் இன்றைக்கு என்னுடைய அலுவலகத்திலே 3 நாட்களாக போராடிய மாணவர்களுடைய உரையிலிருந்து நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். சிபி அலுவலகத்தின் கீழே போராடிய அந்த மாணவர்களுடைய பேச்சிலிருந்தும் அவருடைய கோபமான வார்த்தைகளிலிருந்தும் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு ராஜரத்ன ஸ்டேடியத்திலே போராடிய சிபிஎம்னுடைய அந்த எஸ்எஃப்ஐ மற்றும் டைஃபனுடைய அந்த போராட்டத்திலே பேசியவருடைய கருத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்ற போதும், தற்போது எந்த சமூக ஆர்வலர்கள், எந்த இன்ஃப்ளூயன்சர்கள் விஜய் வர வேண்டும், ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் பேசியதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தன்னிச்சையாக வீடியோக்களை வெளியிட்டார்களோ இன்ஸ்டாகிராமில், அதே இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு எதிரான கோபமான கருத்துக்களை இன்றைக்கு மக்கள் முன்வைக்கிறாங்க. நீங்க உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய இந்த முக்கியமான பிரச்சனைகள்ல எதிர்கருத்துக்களை வந்து அதிகமா இருக்கு, ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து வெளிப்படுத்துறாங்க, கோபத்தை வெளிப்படுத்துறாங்க, கேள்விகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு இருக்காங்க. இன்னொரு தரப்பு இது வந்து கிளீன் கவர்மெண்ட், ஊழலை ஒழிச்சிட்டாங்க, வந்து சிறப்பா நேர்மையா வந்து ஆட்சியை நடத்துறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஊழலை முழுவதுமா ஒழிச்சிட்டாங்க அப்படின்ற வாதம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் தமிழ்நாட்டின் பல அரசு அலுவலகங்களிலும் பல நிலைகளிலும் லஞ்சம், லாவண்யம், ஊழல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அமைச்சர் பெருமக்கள் நேரடியாக தங்கள் துறையின் மூலமாக கடந்த கால ஆட்சிகளில் வாங்கிய அந்த கமிஷன் என்று சொல்லக்கூடிய இந்த 5%, 7%, 10% என்பது வாங்கக்கூடாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக நான் அறிகிறேன். அதற்கு முதலமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் அதை தவிர்த்து ஏனைய நிர்வாக சீர்கேடுகள், இன்னைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன சொன்னீங்க, இங்கே தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க, அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படுறீங்க, இன்னைக்கு எட்டிட்டீங்களா? இன்றைக்கு இபி டிபார்ட்மெண்ட்டில் பல ஆயிரம் தோழர்கள் போராடிட்டு இருக்கிறான், அவங்கள நிறுத்தம் செஞ்சுருக்கீங்க, அவங்களுக்கு நிரந்தர வேலை கொடுத்துட்டீங்களா? மருத்துவர்கள், பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் வேக்கன்சி இருக்குது, அதை நிரப்புவதற்கு உத்தரவுகளை பிறப்பித்துட்டீங்களா? செவிலியர்கள் உச்சநீதிமன்றமே சொல்லிச்சு, அவங்களுடைய உழைப்பை நீங்கள் அட்டைப்பூச்சிகள் போல் உரிவது கூடாது, அவர்கள் பணி வரமுறை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு பல நாட்கள் ஆட்சி பணி வரமுறை செஞ்சிட்டீங்களா? இன்றைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்த இந்த நாளில் தான் 151க்கும் மேற்பட்ட மேற்படிப்பு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய கார்டியோ, நீரோ போன்ற மிக உயர்ந்த படிப்புகளை படிப்பதற்கான இடங்களை, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய இடங்களை வழங்குவதற்கான உரிய இந்த நிர்வாக நடவடிக்கைகளை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த நடவடிக்கைகளை உங்கள் அரசு செய்ய தவறினுடைய விளைவு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தலையிட்டு நீங்கள் சும்மா தானே வச்சுருங்க, அந்த இடத்தை உடனே திருப்பி ஒன்றிய அரசு கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒன்றிய அரசு அந்த இடத்தை கைப்பற்றி அந்த 151 இடங்களுக்கும் பல கோடி ரூபாய் மதிப்பில் டீச்சிங் செலவாகும். ஒவ்வொரு மாணவனுக்கும் குறைந்தபட்சம் 3 கோடி ஆகும். இன்னைக்கு சுமார் ஒரு 500 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாட்டை சாராத இந்தியாவை சேர்ந்த வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அந்த எஸ்எஸ் என்ற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, டிஎம் போன்ற மிக உயர்ந்த படிப்புகளை படிப்பதற்கு நாம் அந்த இடங்களை தமிழ்நாடு அரசு, விஜய் அரசு தாரை வார்க்க துணிந்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான காரணங்கள்ல நீங்க ஒண்ணு சொல்லலாம், அதை தவிர்த்து நீங்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 3 மாதங்கள் நெருங்கி வருகிறது. இன்னைக்கு திமுக ஆட்சியில் நான் தான் போராடி எங்களுடைய நெய்வேலி நில எடுப்பு தடுத்து நிறுத்தி வச்சிருந்தேன். இன்னைக்கு உங்க அரசு அதுக்குன்னு தனி டிஆர்ஓ போட்டு 1 மாத காலத்தில் நிலத்தை அனைத்தும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்று அறிவித்திருக்கிறீங்க. நான் இன்னைக்கு மிக கடுமையான ஒரு கண்டன பதிவு செஞ்சிருக்கேன். இன்னைக்கு விவசாய சங்கங்கள் கர்நாடக அரசோடு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றார் பாண்டியன் போன்ற, ஐயாக்கண்ணு போன்ற. நீங்க ஐயாக்கண்ணை இன்னைக்கு இன்றைய வரையில நீங்க வீட்டு காவலில் சிறைப்பிடித்து வைக்கிறீங்க. போராடுற விவசாயிகளை 2 கை 2 காலையும் பிடிச்சி மிக கேவலமா தெருநாய்களை பிடித்து வேனலை வீசுவது போல வீசி கைது செய்கிறீங்க. அப்ப நீங்கள் தேர்தலுக்கு முன்பு பொதுமக்களிடம் கொடுத்த வாக்குறுதியும் பிரச்சாரங்களில் நீங்கள் பேசிய பேச்சுக்களுக்கும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இயங்குவதற்கும் சம்பந்தமே இல்லையே.
இல்லை இப்போ இப்படியான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லும்போது நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், இப்போ இவங்களுக்கான டைம் வேணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எதிர்ப்பு அரசியலை நாங்கள் வந்து பெரிய அளவில் செய்ய மாட்டோம், நாங்கள் செயல்பாட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செயல்பாடு? கர்நாடகாவுக்கு இவரே நேரடியாக போய் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சிவகுமார் அவர்களை சந்திக்க, இது வந்து தனிப்பட்ட விஜய் தனிப்பட்ட சிவகுமாரோட பேசுகிற பிரச்சனை இல்லைங்க. இது இரு மாநில விவசாயிகளுடைய பிரச்சனை மட்டுமல்ல. தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களில் சரிபாதி மக்களுக்கு மேலான வாழ்வுரிமை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. குடிநீர் ஆதாரமும் இந்த காவேரியில் தான் கிடக்குது. இந்த காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக பல மாவட்டங்கள், கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமே காவேரி தான். அப்போ இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவை நீங்கள் பேசுவதற்கு முன்பாக இன்றைக்கு கர்நாடகா கூட்டுவது போல் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டலை? ஒரு அனைத்து விவசாய சங்கங்களின் பிரதிகளை ஏன் அழைச்சி பேசலை? எதுவுமே இல்லாமல் நீங்கள் நேராக அப்படி விமானத்தில் போய் பறந்து, இது என்ன சினிமாவா? பறந்து நீ போய் கர்நாடகத்தில் இறங்கின உடனே அப்புறம் கர்நாடக அரசு உங்களுக்கு தண்ணீரை 177 டிஎம்சி கொடுத்துருவாங்களா? ஏற்கனவே நமக்கு 350 டிஎம்சி ஒரு காலத்தில் நமக்கு வந்துச்சு. அது 300 டிஎம்சி ஆச்சு, அது 280 டிஎம்சி ஆச்சு, 250 டிஎம்சி ஆச்சு, 220 டிஎம்சி ஆச்சு. இன்னைக்கு காவேரி ஒழுங்காற்று ஆணையத்தின் மூலமாக, கடந்த காலத்தில் இருந்த காவேரி மேலாண்மை ஆணையத்தின் மூலமாக உச்சநீதிமன்றத்தின் பல கட்ட தீர்ப்புகளுக்கு பிறகு அது ஒரு ஆண்டு ஒன்றுக்கு வெறும் 177 டிஎம்சியை குறைஞ்சிருக்கு. அப்போ இப்போ ஜூன் ஜூலையில் நம்ம சம்பாவுக்கு திறந்து விட வேண்டிய இந்த நீர் இன்றைக்கு வரையிலும் கிடைக்கல. நமக்கு இந்த 40 டிஎம்சி கிடைச்சிருக்கணும். இந்த டேட் கிடைக்கல அப்படிங்கிறது தாண்டி மேகதாது அணை அப்படிங்கிறது அதுதான் சொல்ல வரேன். தண்ணி கிடைக்கல. ஏற்கனவே நமக்கு மேகதாது அணை கட்டாயத்துக்கு முன்பே நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் எந்த ஆண்டிலும் முழுமையாக உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இணங்க, காவேரி மேலாண்மை வாரியத்தின் வழிகாட்டுதலுக்கு இணங்க நமக்கு கிடைக்கப்பெறவே இல்லை. இப்போ இந்த சூழலில் கர்நாடக அரசு மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு கடந்த கால பிஜேபி அரசும் சரி, இப்போதைய காங்கிரஸ் அரசும் சரி 1000 கோடி ரூபாயை ஒதுக்கி அதற்கான பூர்வாங்க பணிகளை அத்தனையும் அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த சூழலில் பாதிக்கப்படுகின்ற மக்கள் பிரதியாக இருக்கின்ற சட்டமன்ற கட்சி தலைவர்களையோ நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ அழைத்து கொண்டு பிரதமரை சந்திக்கிற முயற்சியிலும் ஈடுபடலை, நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கிற முயற்சியிலும் ஈடுபடலை. இதற்காக எங்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் இந்த 3 மாத காலம் கிடைக்க வேண்டிய 40 டிஎம்சி தண்ணீரும் எங்களுக்கு வந்து சேரவில்லை. ஆக இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலோ மேல்முறையீட்டுகள் வழக்குகளும் தொடுக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் போய் சிவகுமாரை நான் சந்திக்க போறேன்னு மட்டும் சொன்னேன். இது எந்த விதத்தில் நியாயம்? நேரடியாக போய் சந்திச்சா அந்த பிரச்சனையை தீர்த்தலாம்னு நினைக்கிறாங்க. 75 ஆண்டு காலமாக நேரடியாக இதுக்கெல்லாம் ஏற்கனவே எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலைஞர்களாம் முயற்சி எடுத்தாங்க. இது நேரடியாக போய் பேச்சுவார்த்தை, உச்சநீதிமன்றம் தான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், இந்திய அரசியலமைப்புடைய உச்சபட்ச அதிகார மையம். அந்த உச்சபட்ச அதிகார மையம் 3 பெஞ்சு 5 பெஞ்சு 7 நீதிபதிகளை கொண்ட தீர்ப்புகள் எல்லாம் இங்கே இருக்கு. இதையே நான் கேட்க மாட்டேன், நான் நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்ற ஒரு முதலமைச்சர்கிட்ட, ஒரு மாநில மக்கள் கிட்ட இவர் போய் நடிகர் போய் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வந்துடுவாரா? சரி, அப்படியே கொண்டு வரட்டும், அது திறமை, உங்களுடைய திறமைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு அனைத்து கட்சி, ஏன்னா இது இந்த ஆட்சி இதோட போயிடுறது இல்லை. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய வாழ்வுரிமை பிரச்சனை. இன்னைக்கு டெல்டா முற்று முதலுமாக வறண்டு கடந்த காலங்கள் போல் தமிழர்கள் விவசாயிகள் நண்டுகளையும் நத்தக்களையும் எலிகளையும் தின்னி உயிர் வாழ வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு பேரபாயம் நம் கண் முன்னே இருக்கு. ஏன்னா இந்த 40 டிஎம்சி தண்ணீரை இன்னைக்கு ஒரு சொட்டு கூட அவன் திறக்கல. அப்படிங்கின்ற போது நீங்க குறைந்தபட்சம் போராடுகின்ற விவசாயிகளையும் அனுமதிக்காம அவர்களை கைது செய்வது, அவர்கள் வீட்டு காவலில் வைப்பது, இதுதான் நீங்க காவேரி நீர் பெற்று தருகிற உரிமையா? இன்னைக்கு பாருங்க, அங்க வாட்டல் நாகராஜ் பல போராட்டங்கள் நடத்துறாரு. அன்னைக்கு விவசாய அமைப்புகள் இன்னைக்கு பல போராட்டங்கள் நடத்துறாங்க. தொடர்ந்து அந்த அரசு அந்த மாநில மக்களை அந்த உணர்ச்சியோடு வச்சிருக்குது. தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான ஜனநாயக வெளியை திறந்து விடுகிறது. ஆனா இங்க நமக்கு கிடைக்க வேண்டிய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை கேட்டு போராடுகின்ற எங்களை போன்ற அரசியல் கட்சிகளையும் ஐயா கண்ணு பாண்டியன் போன்ற எண்ணற்ற இளைஞரன் போன்ற எண்ணற்ற விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களையே நீங்கள் வீட்டை விட்டு வெளியில காவேரிக்காக கேட்கக்கூடாது, காவேரி பத்தி பேசக்கூடாது என்று வாய்ப்புட்டு போடுவதும் சிறையில் அடைப்பதும் தான் நீங்கள் காவேரி உரிமையை எங்களுக்கு பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கையா? இப்ப நடக்கக்கூடியது ஒரு கூட்டணி ஆட்சி தான். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த விசிக, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளோட ஆதரவோட தான் இந்த கட்சி இயங்குது, ஆட்சியில இருக்காங்க. இப்படியான சூழல்ல இவங்களுடைய குரலை கேட்க மறுக்கிறாங்களா? இப்போ இவங்க கூட்டணி கட்சிகளையோ இல்லை எதிர்கட்சிகளையோ அழைத்து பேசுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? இல்லையா? ஆமா, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர்களும் அனைத்து கட்சி கூட்டணும்னு சொல்றாரு. இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவருக்கு அதை குறித்துலாம் கவலையே இல்லையே. நான் பல நாட்களுக்கு முன்பே நான்
இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். இதற்கான அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டணும் உங்களை பேர் பல்வேறு தொலைக்காட்சிகளில் முக்கிய செய்திகளில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அவருக்கு இதுக்கு நேரம் இல்லை. அவர் தலைமைச் செயலாளரோடு தனது பரிவாரங்களோடு சென்று தான் நடித்து வெளியே வந்து ஜனநாயகம் படத்தை பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. இங்கு என்னுடைய அலுவலகத்திலே உட்கார்ந்து MBBS சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்களிலிருந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள்லேருந்து நூற்றுக்கணக்கானவர்கள் 3 நாள் இங்கே உட்காந்துருக்காங்க. இவர்களை பார்த்து நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்களே என்று சொல்வதற்கு நேரம் இல்லை. CPI கூட்டணி கட்சி அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் போராடுறாங்க. அங்கே போய் அவர்களை சந்தித்து நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் என்று சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆக நேரமில்லாத முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டிலிருந்து தன் துறையை சார்ந்த நடிகர்கள் நடிகைகள் பிரபலங்களை தினமும் சந்திப்பதற்கு நேரம் இருக்குது. கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளோடு ஒப்பந்தம் போடுறாரு. எந்தெந்த ஒப்பந்தங்களெல்லாம் இங்கே கூடாது அப்படி என்று தமிழகம் போராடியதோ அந்த ஒப்பந்தங்கள்லாம் இன்றைக்கு வர இருக்கிறதாக தகவல்கள் வருது. அதனால் நாம் எதிர்பார்த்தது ஒன்று, இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது வேறொன்று என்பதை மக்கள் உணர வேண்டும். குறிப்பாக இந்த ஜென்சி கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு விஜயனுடைய நடிப்பினால் ஈர்க்கப்பட்டவர்கள், அவர் நடித்த நல்ல படங்கள்னால பாடல்களால் சண்டை காட்சிகளால் அவர் மேலே இருந்த ஒரு இனம் புரியாத ஒரு காதல் என்று சொல்வார்கள்ல, அது வந்து இருக்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ஒரு நடிகர் மீது அப்படி ஒரு இனம் புரியாத பற்று பாசம் இருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை அவருக்கு வழங்கியதனுடைய விளைவு இன்றைக்கு தமிழகம் இத்தனை இன்னல்களை இந்த 3 மாத காலத்திலேயே சந்திக்க தொடங்கி இருக்கிறது. நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டீங்க, இத்தனை ஆயிரம் ரூபா வட்டி கட்டுறீங்க அப்படின்னீங்க. இன்னைக்கு வந்த 2 மாதத்தில் நீங்கள் இன்னைக்கு 20,000 கோடி வாங்கியிருக்கீங்களா கடன். இப்போ அந்த 20,000 கோடிக்கு நீங்கள் வட்டி கட்டி தானே ஆகணும். அப்போ இங்கே ஒரு 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குன்னு சொல்லி இந்த நாட்டுடைய முதலமைச்சர் நிதிநிலை அறிக்கையை வாசித்தளித்த நிதிநிலை அமைச்சர் தங்கம் தென்னரசுலேருந்து PTRலேருந்து வாசித்தளித்தும் போது ஒரு நாள் கூட அந்த நிதிநிலை அறிக்கையினுடைய விவாதத்திலோ அல்லது அந்த அறிக்கையை குறித்து நீங்கள் கேட்கவில்லையா? அல்லது உங்களை போன்ற ஜூனியர் வருடம் போன்ற பத்திரிகைகள் இந்து தமிழ், இந்து ஆங்கில பத்திரிகை, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், சந்தி போன்ற பல பத்திரிகைகள் தலைப்புச் செய்திகளாக வந்ததே, அதையெல்லாம் நீங்கள் படிக்கவில்லையா? அப்போ இதையெல்லாம் தெரிந்துதானே நீங்கள் சொன்னீர்கள் நாங்கள் அந்த 2,500 ரூபா கொடுப்போம், இங்கே சீர்வரிசை கொடுப்போம், தங்கத்தில் தாய்மாமன் சீர்வரிசை கொடுப்போம். இவ்வளவு கடன் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கல்ல, இதை உடனே கடன் வாங்காம எப்படி கொடுக்க முடியும்? நான் கேட்கறது என்னன்னா, நீங்க இத்தனை லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு என்று தெரிந்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்தீங்களா? மக்களிடத்தில் போலியான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுடைய மனங்களை வென்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கான நீங்கள் திட்டம் போட்டீங்களா? ஒரு நாட்டு முதலமைச்சராக நான் வரப்போறேன்னு சொல்றவர், ஏற்கனவே நீங்கள் சிஎம்ன்ற கார் ரிஜிஸ்ட்ரேஷன் முதற்கொண்டு சிஎம்னு வர்ற மாதிரி பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவர், இன்றைக்கு கூட நேற்று தினம் உங்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் பல ஆண்டுகளுக்கு முன்பே நீங்கள் தான் 2026 இந்த நாட்டுடைய முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டேன் என்று சொல்லி அவர் பல பத்திரிகை ஊடகங்கள் அப்படியே புலகம் வாங்கியதை மறந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்போ இதையெல்லாம் தெரிந்து வைத்திருந்த விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சராக வந்துட்டீங்க, அப்படி உங்கள் ஜோசியர் சொன்ன மாதிரி வந்துட்டாருன்னு வச்சுக்கிங்க. அப்போ உங்கள் ஜோசியர் சொன்ன மாதிரி நீங்கள் முதலமைச்சராக வந்துட்டீங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய நிதிநிலை அறிக்கையை ஒரு முதலமைச்சராக வரப்போகிற நீங்கள் கடந்த கால ஆட்சியாளர்கள் நடத்திய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பையோ, நிதிநிலை அறிக்கை விவாதத்தையோ, பட்ஜெட் உரையோ, ஆளுநர் உரையோ நீங்கள் கூர்ந்து கவனிக்கவில்லையா? அப்போ அதில் 10 லட்சம் கோடி கடன் இருந்தால் அதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் என்பதை குறித்தான ஒரு திட்டமிடல், ஒரு குறைந்தபட்சம் ஒரு அடிப்படை ஒரு ஆய்வுக்கு நீங்கள் தங்களை உட்படுத்தியிருக்க மாட்டீங்களா? இவ்வளோ பிரச்சனைகளை நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி கடந்த தேர்தலுக்கு முன்னாடி அங்கம் வகித்த மதச்சார்பற்ற கூட்டணியில் அங்கம் வகித்த கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், இந்த விசிகாவா இருக்கட்டும், குறிப்பா வைகோ அவர்களா இருக்கட்டும், இவ்வளோ குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலையே. ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு, அவங்களுக்கான டைம் கொடுக்கணும், அது நல்ல ஆட்சி நடக்குது, ஊழலை ஒழிச்சிட்டாங்க, பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சிட்டாங்க, இப்படியான கருத்துக்கள் தானே சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச சில அறிக்கைகள் வருது நல்லாட்சி நடக்குது அப்படின்னு திரு சண்முகம் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. வைகோ மட்டும் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார். அது இந்த ஊழல் அமைச்சர் அளவிலே நேரடியாக அமைச்சர்களோ தவகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ லஞ்சம் வாங்கவில்லை, பர்சன்டேஜ் என்று சொல்லக்கூடிய கமிஷன் தொகை பெறவில்லை என்பதை குறித்து வேணுமா அப்படி சொல்லலாம். அதுலேயும் உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்திற்கான அரசு வழக்கறிஞர் நியமித்ததுக்கு ஒரு வழக்கறிஞருக்கு 25 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி உரையாடல்களை வெளிவந்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில் இப்போ டாஸ்மார்க் பார் யார் எடுக்கிறது என்ற போட்டியில் இந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் இறங்கியிருப்பதாக தகவல் வருகிறது.
நான் சில பதவிகளை பெற்றுத் தருகிறேன், அரசு பதவிகளை என்று இன்றைக்கு வசூல் செய்யப்பட்டு அது இன்றைக்கு கேட்டு வாக்குவாதமாக சண்டையாக பல உரையாடல்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளால் இன்றைக்கு கசிந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது வேண்டுமானால் நீங்கள் சொன்ன தலைவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால் அவர்கள் வாய் திறக்காமல் இருக்கலாம். திருமாவளவன் அவர்களோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் அவர்களோ வந்து நல்லாட்சி நடக்குதுன்னு சொல்லலாம் கூட அவங்களுக்கான கால அவகாசம் தேவை அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கல. அந்த சில பிரச்சனைகள்ல கால அவகாசம் என்ன 5 ஆண்டுகளும் கால அவகாசம் கொடுத்துட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? சில வேலைகளை காலத்தோடு தாங்க செய்யணும். அப்ப அந்த காலத்தோடு செய்ய தவறுகின்ற போது சுட்டி காட்ட மாட்டீங்களா? இப்ப கூட்டணி தர்மம் என்பதற்காக இப்போது காவேரி ஆற்று நீர் உரிமையை அடியோடு கர்நாடகத்திற்கு தாரை வார்க்க போகிறோமா? இப்படி வாழ்வாதார பிரச்சனை இப்படி இருக்கு, அரசியல் சூழல் மாறி இருக்கு. நீங்க கடுமையா எதிர்த்த திமுக தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கூட்டணி கட்சிகளும் இந்த பக்கம் வந்தாச்சு, தாவேகா பக்கம். இந்த அரசியல் சூழலை திரு வேல்முருகன் அவர்கள் எப்படி பார்க்கிறார்? இந்த அரசியல் சூழல் என்பது நிச்சயமாக இது ஒரு என்னை பொறுத்தவரையில் ஒரு ஆரோக்கியமானது தான். எதுவுமே வந்து யாருக்கும் எந்த பதவியும் நிரந்தரமானது அல்ல. இங்கு எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்தாலும் அவர்கள் மக்கள் நினைத்தால் மக்கள் தான் எஜமானர்கள், அவர்கள் நினைத்தால் இறக்குவார்கள் ஏற்றுவார்கள் என்று புரிய வைத்திருக்கிறது பெரிய கட்சிகளான திமுக அதிமுக. அந்த அளவிலே இந்த மாற்றம் வரவேற்கக்கூடிய ஒரு மாற்றம் தான். ஆனால் அவர்களுக்கு மாற்ற அமர்ந்தவர்களுடைய மக்கள் பணி எவ்வாறு இருக்கிறது, செயல்பாடுகள் திருப்தி இல்லை, மக்களுக்கான திட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது, அவர்களுடைய அமைச்சர் பெருமக்களுடைய செயல்பாடுகள் எப்படி அமைந்திருக்கிறது, சட்டமன்றத்தில் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு நடந்து கொள்கின்ற காட்சிகளை பார்க்கின்ற போது இதையெல்லாம் குறித்து தான் மதிப்பிட வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்களே தோல்வியை தழுவுறாரு. இப்போ இந்த கூட்டணி கட்சிகள்ல பலரும் வந்து தாவேகாவுக்கு போயிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அப்படிங்கும்போது உங்களுடைய மனநிலை இருந்துச்சு, இவங்கெல்லாம் இங்கே போகும்போது உங்களுடைய மனநிலை என்ன வருது? இல்லை, எனக்கு என்னென்ன, இப்போ நானும் கூட இந்த தேர்தலில் திமுகவோட இருந்து இந்த ஒரு இடத்த வாங்கி நான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகு நான் வெளியேறி இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவதற்கு திமுக எவ்வளவு செலவிடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பலனை கூட நான் அடைந்து விட்டு வெளியேறி வந்திருக்கலாம், என்னை யாரும் கேட்க போகிறது இல்லை. அது அவர்களுக்கு அப்படி செய்யக்கூடாது. ஒரு கூட்டணியில் நின்று கூட்டணி தர்மத்தோடு வெற்றி பெற்று விட்டு உடனடியாக அவரிடத்திலிருந்து முரண்பட்டு நாம் வெளியே வருவது அது ஏற்புடையது அல்ல. நாம் 5 ஆண்டு காலமாக நாம் முன்வைத்த கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை, நமக்கு உரிய கூடுதல் இடங்களும் தரப்படவில்லை. ஆக இந்த காரணங்களுக்காக நாம் இப்போதே கூட்டணி விட்டு வெளியேறும் என்று நான் வெளியேறியது ஒரு தார்மீகமான, என் மனச்சாட்சி விரோதம் அல்லாத ஒரு வெளியேற்றம். இல்ல, அந்த விஷயத்துல நீங்க தெளிவா முடிவெடுத்துட்டீங்க. அதன் பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்ச போதோ, அதற்கு பிறகு இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த போதோ நீங்க என்ன நினைச்சீங்க? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக கொளத்தூரில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும், கொளத்தூர் தொகுதி மக்கள் அவருக்கு வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய புரிதல். காரணம், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த தொகுதிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகச்சரியாக செய்தார். வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அந்த தொகுதி மக்களை சென்று சந்தித்தார். அந்த அளவில் அந்த தொகுதி பிற தொகுதிகளை காட்டிலும் வளர்ச்சியடைந்த ஒரு தொகுதியாகத்தான் கொளத்தூர் தொகுதி திகழ்கிறது. ஆக அவ்வளவு வசதி வாய்ப்புகளை செய்த ஒருவரை, ஒரு நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த ஒருவரை, ஒரு குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்து இந்த நாட்டின் முதலமைச்சராக வருகின்றவர்களை 1 to 1 கேள்வி கேட்கக்கூடிய இடத்திற்கு கொளத்தூர் தொகுதி மக்கள் அவரை வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய புரிதல். 2வது, இன்னைக்கு நீங்கள் கேட்ட திரு வைகோவிலிருந்து, திருமாவளவன்லேருந்து, 2 கம்யூனிஸ்ட்லேருந்து, ஐயூஎம்எல்லேருந்து இவர்கள் அனைவரும் வெளியேறி இருப்பது அவருடைய அந்த சொந்த கட்சியினுடைய முடிவு. அதில் நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஆனால் அளவுக்கு அதிகமாக இன்றைக்கு வைகோ இன்றைக்கெல்லாம் பேசியிருக்க பேச்சுக்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு கூட்டணியில் இருக்கின்ற வரையிலும் அந்த கூட்டணி தலைவரை ஆகோ ஓஹோ என்று வானம் உச்சி இமயமலை எவரெஸ்ட் சிகரத்திற்கு அளவுக்கு புகழ்ந்துரைத்து பேசுவது, பாராட்டுவது, அதன் ஊடாக பல நன்மைகள் அடைவது, அதுவே அந்த கட்சி இன்றைக்கு தோல்வியை சந்தித்த பிறகு ஒரு கூட்டணிக்கு வந்து அந்த கூட்டணி நாட்டை ஆளுகின்ற போது அதனுடைய தலைவரை நீங்கள் திரும்பவும் அந்த நேற்று வரையில் எப்படி அந்த தலைவரை பாராட்டினீர்களோ புகழ்ந்தீர்களோ அதே மாதிரி இவர்களை புகழ்வது என்பது இது அனைத்தும் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் இணையங்களில் கொட்டி கிடக்கிறது. ஆக இதை பார்க்கின்ற இந்த 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறைக்கு இந்த அரசியல்வாதிகளே இவ்வளோ கேவலமாக இருப்பாங்களா? நேற்றுக்கு வரைக்கும் எப்படி இருந்திருக்காங்க, இன்றைக்கி எப்படி இருக்காங்க? பதவிக்காக அல்லது வேறு விதமான பலனுக்காக
இவ்வளவு தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைப்பார்களா என்று முகம் சுளிக்கிறார்கள். அந்த முகம் சுளிப்பு இல்லாமல் அரசியலில் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேல்முருகன் ஆகிய நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வேறு. நான் கூட விஜய் முதலமைச்சராக வருவதற்கு முன்பு அவரை குறித்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்திருக்கிறேன். அதே கட்சி ஆரம்பிக்கும் போதே எதிர்ப்பு தெரிவிச்சது நீங்க தான். கண்டிப்பா நாங்களும் டிவிக்கே அப்படின்னு வருது. கண்டிப்பா அப்படி எதிர்ப்பு தெரிவித்த என்னை கூட தாவேக்காவிலிருந்து இன்றைய முன்னணி அமைச்சர் பெருமக்களிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. விமர்சித்த பிறகும் தேர்தலுக்கு முன்னமே வந்துச்சா இல்ல தேர்தலுக்கு முன்னாடியே வந்துச்சு. எனக்கு அழைப்பு வந்துச்சு, அண்ணா நீங்க எங்களோட தான் இருக்கணும், நீங்க வாங்க, எங்க தலைவர் அதெல்லாம் பழசெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டாரு, அதெல்லாம் மறப்போம் மன்னிப்போம், வாங்க நம்ம ஒன்றாக இந்த தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு அழைப்பு கொடுத்தாங்க. திமுக மேல உள்ள திமுகவுக்கும் போகல, திமுகவை கூட்டிட்டு வெளியே வந்துட்டேன், அண்ணா திமுகவுக்கும் போகல, பிஜேபி அணிக்கும் போகல. அப்ப நான் நடுநிலைமையோடு தான் இருக்கிறேன். அப்ப நிச்சயமாக விஜய்க்கு என்று ஒரு இளைய தலைமையிடத்தில் ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை கணித்த வேல்முருகன் நான் அங்க செல்லலை. ஏன் செல்லலைன்னா, நேற்று வரையில் நாம் திமுகவை பாராட்டி அங்கீகரித்து சுட்டி காட்ட வேண்டியதை சுட்டி காட்டி தட்டி கேட்க வேண்டியதை தட்டி கேட்டு ஒரு கண்ணியமான அரசியல் செய்த வேல்முருகனாலே எப்படா திடீர்னு போய் நம்ம விஜய் ஆதரிச்சு பேச முடியும்? அது கொஞ்சம் ஒரு கூச்சமா இருக்காதா நமக்கு? அது எப்படி இது எப்படி நம்ம சகித்துக் கொள்வது அப்படி என்று என் உள்ளுணர்வு எனக்கு வந்து அது தடை போட்டது. ஆனா மற்ற தலைவர்களுக்கு அதை பத்தியே கவலை இல்லையே. நேற்று வரைக்கும் அங்க ஐயோ ஸ்டாலின் ஆகுமா, உதயநிதி ஆகுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படிலாம் பேசல. நீங்க 5 ஆண்டு காலம் என்னுடைய பேச்சை பாருங்க. ஒரே ஒரு முறை கடைசி கூட்டத்தொடரில் மரபு ரீதியா அந்த கூட்டத்தொடரை நிறைவு செய்கின்ற போது ஆட்சியில் இருப்பவர்களை பாராட்டி புகழ்ந்து ஒரு 5 நிமிடம் பேசியிருப்பேன். அதை தாண்டி இந்த 5 ஆண்டு காலம் அங்க முதலமைச்சருக்கு எனக்கு சண்டை, அங்க இருந்த மூத்த அமைச்சர்களுக்கு எனக்கு சண்டை, பேரவைத் தலைவருக்கு எனக்கும் தினமும் சண்டை. அந்த அளவுக்கு இந்த மக்களுக்காக குரலற்ற மக்களின் குரலாய் என்னுடைய குரல் ஒலித்தது. ஆனா நீங்க சொன்ன பல தலைவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் பாராட்டி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள், அதை அனைத்தையும் மறந்துவிட்டு இன்றைக்கு விஜயோடு சேர்ந்து கொண்டு அவர்களை விமர்சிப்பதில் எனக்கு உடன்பாடு. இவ்வளவு மோசமாக, நாகரிகமற்று கண்ணியமற்று இப்படியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு அவதூறுகளை சொல்லி ஒரு இழிவான அரசியல் செய்துதான் பதவி சுகங்களை அனுபவிக்க வேண்டும் அல்லது பதவியில் இருப்பவர்களோடு ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் எனக்கு இல்லை என்பதைத்தான் நான் முடிவெடுத்தேன். அப்ப எனக்கு இப்ப ஜெயிச்ச பிறகும் கூட, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட எனக்கு இன்னும் அந்த ஆஃபர் இருக்கு. எனக்கு சில நண்பர்கள் பேசுறாங்க, ஆனா உங்களை மாரி நேர்மையான, இதுவரையும் எந்த ஒரு சின்ன குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத நபர்கள் எங்களோட தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், நீங்க இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு நல்ல சேவை செய்யுங்க, ஆட்சியை சிறப்பாக நடத்துங்க, மக்களுடைய அன்பை பெறுங்க, மக்கள்கிட்ட இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்க, எதிர்காலத்தில் எது வேண்டுமானும் நடக்கலாம். அதனால இப்போதைக்கு நான் உங்களுடைய கூட்டணியில் இணைய முடியல. ஏன்னா நான் விஜயை அந்த அளவுக்கு நான் கேள்வி எழுப்பியிருக்கிறேன், விமர்சனம் செய்திருக்கிறேன். என்னால உடனடியாக நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்க முதலமைச்சர் ஆயிட்டாரு என்பதற்காக இந்த சந்தேகங்கள்லாம் சரியாகும் போது, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்யும் போது திரு வேல்முருகன் அவர்கள் தாவேக்கா பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நான் தான் சொல்றேன், நான் வந்து வேல்முருகன் தாவேக்கா பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்றதை விட எதிர்காலத்தில் எது வேணாலும் நடக்கலாம். அந்த நண்பர் வாஞ்சியோட அவர் திரும்ப கூப்பிடுறாரு, தேர்தல் கூட்டணிக்கும் கூப்பிடுறாரு, ஜெயிச்ச பிறகும் கூப்பிடுறாரு. அப்படிங்கும் போது நான் அவர்கிட்ட சொன்னேன், எதிர்காலத்தில் அரசியலில் நிரந்தர, கலைஞர் சொன்ன வசனம் தான், நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை அப்படின்றாங்க. அதனால என்னை பொறுத்தவரையில் என்னால் இப்போது இருக்கிற சூழலில் உங்க ஆட்சி இந்த 3 மாத காலம் நான் அவதானித்த அடிப்படையில் இப்போது உங்களோடு நான் ஆதரவு சக்தியாக கூட என்னால் இருக்க முடியாது. நான் இப்போது ஏன்னா இங்க மக்களுக்காக போராடிய, மக்களுக்காக குரல் கொடுத்த கம்யூனிஸ்டுகள் உங்களோட இருக்காங்க, விடுதலை சிறுத்தை உங்களோட இருக்காங்க, இன்னைக்கு மதிமுக உங்களோட சேர்ந்து போச்சு, காங்கிரஸும் உங்களோட இருக்கு. அப்ப தமிழ்நாட்டினுடைய வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்து, இன்னைக்கு நீட்டை குறித்தோ, முல்லை பெரியார் குறித்தோ, காவேரியை குறித்தோ, என்எல்சியை குறித்தோ, ஹைட்ரோ மீத்தேனை குறித்தோ, இன்னைக்கு இங்க சாதி ஆணவ கொலைகளை குறித்தோ, தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்தோ, மீனவர்களுடைய வாழ்வுரிமை பறிபோவதை குறித்தோ களத்தில் இறங்கி போராடுவதற்கு யார் இருக்கா? இன்னைக்கு கிரவுண்டு காலியா இருக்க. இடத்துல கூட திமுகவை பொருத்தி பார்க்கலையா நீங்க? எங்க திமுக எங்க போராடிச்சு? நான் திமுகவை பொருத்தி தான் பார்த்தேன். நிச்சயம் இந்த 5 காலம் திமுக களத்துல இறங்கி உண்டு இல்லைன்னு செய்யும். ஏன்னா இவங்களால எல்லாமே அனுபவம் குறைவானவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள். இவர்கள் திமுக செய்கின்ற அரசியலில், போராட்ட அரசியலில் இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இங்க நீட்டு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உதயநிதி ஸ்டாலின் ஏன் ஆபீஸுக்கு வரல, கம்யூனிஸ்ட் ஆபீஸுக்கு போகலையே? இல்ல தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக லட்சோபலட்ச தொண்டர்களை கொண்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய மகன் மகள்கள் கல்லூரியில் படிக்கிறவங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் 38 மாவட்ட தலைநகரங்களை உட்கார்ந்துருந்தாலே இன்னைக்கு தமிழ்நாட்டு போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக வெடிச்சிருக்கும் இல்லையா? போராட்டத்தை கையில் எடுக்க திமுக தவறி இருக்கிறது.
சரி, இப்ப காவேரி பிரச்சனை 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டமா தஞ்சாவூர்ல. இல்ல இதுதான் புரிஞ்சுக்க திமுகவுடைய ரயில் மறியல் போராட்டம் எங்க போய் என்ன ஆச்சு? விமான நிலைய முற்றுகையிட்டு போராட்டம் என்ன ஆச்சு? ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் என்ன ஆச்சு? அப்ப உங்க எழுதி இருக்கிற போர்க்குணம் எங்க போச்சு? ஒரு எதிர்க்கட்சியா கூட ஒரு சிறப்பா செயல்படல திமுக அப்படின்றதான் உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. கண்டிப்பாக இந்த 3 மாத காலத்தில் இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பள்ளி மாணவர்கிட்ட போய் தாவக கொடியை கொடுத்து கட்ட சொல்றான், அங்க போய் ரீல் போடுறாங்க, அங்க போய் வீடியோ போட்டு படம் போடுறாங்க. இன்னைக்கு பல அரசு அதிகாரிகளே விஜய் படத்தை வச்சுக்கிட்டு ரீல் போடுறாங்க, ஷார்ட் போடுறாங்க. இதெல்லாம் கண்ணு இருந்து பார்த்துட்டு தானே கடந்து போகுது திமுக. இதையெல்லாம் இன்னைக்கு எடுத்து தட்டி கேட்க வேண்டியது யாரு? ஒரு பக்கம் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிடக்கூடாது, அவர் முதலமைச்சர் ஆயிடக்கூடாது, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து திமுக தயவுல அதிமுக கூட ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு எல்லைக்கு போனாங்க. இப்ப விஜய் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போனாங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு போல நீங்க இன்னைக்கு அதே தவாக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் செய்கின்ற தவறுகள் இத்தனை விஷயங்கள் நடக்குது இல்ல? அப்ப நீங்க களத்துல இன்னைக்கு எப்படி பணி செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? ஏன் என்ன தடுக்குது உங்களை? என்ன தடுக்கு? நீங்க போயிட்டு எதிர்கட்சி தலைவர் தான் கேட்கணும், இல்ல திமுக தலைவர் தான் கேட்கணும். இல்ல இன்னொரு பக்கம் இவங்க செஞ்ச ஊழல்களை நாங்க வெளிக்கொண்டு வருவோம்னு தொடர்ந்து தாவேக்கா சொல்லுது. அதனால இவங்க பயப்படுறாங்களா? அதான் அவங்க எதனால பயப்படுறாங்க, ஏன் வீரியமான போராட்டங்களை திமுக முன்னெடுக்கவில்லை என்பதையெல்லாம் திமுக தலைமையிடம் தான் நீங்கள் கேட்க. நீட் எதிர்ப்பு அப்படின்றத ஆரம்பத்திலிருந்து திமுக முன்னெடுத்துட்டு வர்றாங்க. ஆமா, அனிதா வைத்து கூட உச்சநீதிமன்ற வரையிலும் சென்று போராடினாங்க, களத்துல போராடினாங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது கூட போராடினாங்க. இப்போ ஏன் போராடல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே போல தாவேக்கா ஆளுங்கட்சியா இருக்காங்க, அவங்களும் நீட் எதிர்ப்பு கொள்கைகளை வலியுறுத்துறாங்க, அதுதான் சொல்றாங்க. ஆனா அவங்களும் அந்த போராட்டத்தை ஒடுக்குறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது தமிழக மக்கள்? ஆமா, தமிழக மக்கள் ஆட்சி ஆளுங்கட்சியும் இப்படி இருக்கு, எதிர்கட்சியும் இப்படி இருக்கு. அதுக்கு இதான் தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும், இளைய தலைமுறை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எங்களை போன்று வாழ்நாள் முழுவதுமே சமரசமற்று போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை இந்த தமிழகம் தேர்ந்தெடுக்க தவறினுடைய விளைவுகள் இப்படிதான் இருக்கும். இப்படிதான் நீங்க அனுபவிக்கணும். ஐயா நல்லக்கண்ணு போன்ற, நெடுமாறன் போன்ற, எங்களை போன்ற எண்ணற்ற கம்யூனிஸ்டுகளை போன்ற இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக பதவியை குறித்து கவலை கொள்ளாமல் தன் வாழ்நாளை முழுவதும் அர்ப்பணித்து கொண்டு போராட்டமே பொதுவாழ்வு என்று, சிறைக்கூடமே தனக்கான இல்லம் என்று மாற்றிக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த எண்ணற்ற தலைவர்கள் அரசியல் களத்தில் தேர்தல் அரசியல் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த நரேட்டிவ் என்று சொல்லக்கூடிய இந்த மனநிலை, இந்த மக்களுடைய இது மாறப்பட வேண்டும். அப்ப இங்க மக்களுக்காக நிற்கக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்கப்படலையே. இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பேசணும். நீங்க ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்து போட்டிட்டு வராங்க, திமுக கடுமையாக எதிர்த்தாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழலை அரசியல் அரங்கத்தில் கடைபிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இதை திரு வேல்முருகன் அவர்கள் எப்படி பார்க்குறாரு? அரசியலாளர்களால் அப்படி முன்வைக்கப்படலாம். என்னை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை சிக்கல்களில் குரல் கொடுக்கிற போராடுகின்ற ஒரு கட்சியாகத்தான் நான் பார்த்து வருகிறேன். பொது வேட்பாளராக கூட நிறுத்த போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. தொடர்ந்து இவங்க தாவேக்கா அரசு மட்டும் விமர்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அதான் சொல்றேன். இப்ப சீமான் போன்றவர்கள், என்னை போன்றவர்கள், நிறைய தமிழ் சமூகத்தில் வெளியில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் தமிழக சட்டமன்றத்துக்குள்ளே சென்றால் நிச்சயமாக மக்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். பொது வேட்பாளர் நிறுத்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லை, எனக்கு திமுக அதிமுக அவ்வளோ எளிதில் இறங்கி நிறுத்துவார்களா என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை நாம் தமிழர் கட்சியே அதை மறுத்திருக்குது. இப்போ அண்ணாமலை அவர்கள் புதிய இயக்கம் தொடங்குறாரு. இன்னொரு பக்கம் அதிமுக ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வெளில தாவேக்கா பக்கம் போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இப்போ ஒட்டுமொத்தமா தமிழக அரசியல் சூழல் திராவிட கட்சிகளே வலுவிழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு பேசு பொருள் எழுந்திருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? அது ஆரோக்கியமான போக்கா? இல்லை, அதை தான் சொல்றேன். எந்த ஒரு கட்சிக்கும் தமிழ்நாடு நிரந்தரமாக ஒன்றும் பட்டா போட்டு கொடுத்துடல. புதியவர்கள் வரலாம், ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். ஆனால் இங்கே காட்சிகள் மாறுவதாக இல்லை. இங்கே அதிகாரிகள், குறிப்பாக ஆர்எஸ்எஸ், இந்து மதத்தை ஆதரிக்கக்கூடிய, இந்து மத கொள்கைகளை பின்பற்றக்கூடிய இவர்கள் தான் இங்கே ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிறார்கள். அந்த முதலமைச்சர் என்கிற இருக்கையில் திமுக ஆட்சியிலே கூட நீங்க அந்த விமர்சனத்தை திமுக வழி நடத்துது அப்படின்னு சொல்லும்போது கடுமையான ஒரு எதிர்ப்புகள் கிளம்புச்சு. ஆமா, இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஆட்சியை கூட இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். இங்க ஆட்சி இல்லைன்னா டெல்லி தேர்தல் ஆணையம் நியமிச்சு சீஃப் செக்ரட்டரி எப்படி கண்டினியூ ஆவாரு? தமிழ்நாடு தமிழர் உரிமை, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து பணி செய்து நேர்மையான நல்ல
அதிகாரிகள் இன்னைக்கு தூக்கி வீசப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகளுக்கு பின்புலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பல உயர் அதிகாரி பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடியவருடைய பின்புலம் வந்து டெல்லியை சார்ந்து தான் இருக்குது. எல்லாம் ஆளுநர் மாளிகைக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதைத்தான் சொல்ல வரேன். இங்கே வந்து வெறும் அரசியல் மாற்றம் மட்டும் பத்தாதுங்க. அப்ப திமுக அடிப்படை மாற்றம் இந்த தமிழ்நாட்டில் நிலவும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு அரசியல் சூழல்ல. திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த காலகட்டத்தில் கடுமையா எதிர்த்தோம், ஆளுநரை கடுமையாக எதிர்த்தோம், மத்திய அரசோட இந்த செயல்பாடுகள் ஊடுருவலை வந்து நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம், தாவேகா இதை வந்து எதிர்க்கல அப்படின்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நான் ஏற்கிறேன். வந்தே மாதரம் பாடல் தான் முதலில் பாட வேண்டும் என்ற நிலை வந்தபோது திமுக அதை கடுமையாக எதிர்த்தது. ஆளுநர் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகளை சட்டமன்றத்தில் உடனுக்குடனேயே முதலமைச்சர் எதிர்வினை ஆற்றினார். எங்களை போன்றவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக சென்று தங்கள் கடுமையான எதிர்ப்பை போராடி நாங்கள் அவரை எதிர்த்து குரலிடுவதற்கான ஜனநாயக உரிமை எங்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ஒன்றிய அரசே ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்கு, அந்தந்த மாநில மொழிகளில் அந்தந்த மாநில பாடல்களை பாடுவதற்கு முன்னுரிமை அப்படின்னு சொன்ன பிறகும் கூட தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லோகர் அவர் வந்து மனோன்மணி சுந்தரலால் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு ஒரு அறிக்கை அனுப்புகிறார். நீங்கள் வந்து முதல்ல வந்தே மாதரம் போடணும், அடுத்து தேசிய கீதம் போடணும், கடைசியாக தான் தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்றார். முதலமைச்சர் கொதிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரே ஒரு கண்டனம் தெரிவிச்சாரா? முடியாது, தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் செய்யலை? அப்போ இந்த விடயத்தில் திமுகவிடம் இருந்த அந்த உறுதித்தன்மை தற்போது பொறுப்பேற்றிருக்கிற நடிகர் விஜயிடம் இல்லை என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. இது போன்ற மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள்ல தாவேகாவுக்கு திமுகவே மேல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, இந்த 3 மாத காலத்தில் நடந்தேறிய சில விடயங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற இந்த ஊழல் விஷயத்தை தவிர மீதி எல்லா விடயங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தை விட கடந்த காலத்தில் திமுக, அதான் நான் சொன்னேன், ஒரு 10க்குனாச்சும் குரல் கொடுப்பாங்க, அதில் ஒரு 2-3 அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே 10மே பாரதிய ஜனதா நினைக்கிறதா இங்கே நடக்குது அப்படின்றத எனக்கு இந்த 3 மாத காலத்தில் எனக்கு கிடைக்கும். ஆனால் கொள்கை எதிரின்றாங்களே தாவேகா. வாயால் கொள்கை எதிரின்னு சொன்னால் போதுமா? கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க, கொள்கை எதிரி தானே இங்கே ஒன்று நடைமுறைப்படுத்திட்டு வரேன். இப்போ அதை தடுத்து நிறுத்துக்கு என்ன முயற்சின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லையே. நேற்றுக்கு ஒன்றிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டை கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை மேகதாது அணை கட்டுவதில். விஜயனுடைய ஸ்டாண்ட் என்ன? நேரம் கொதிச்சிருக்க வேண்டாமா தமிழ்நாடு முதலமைச்சர் நேரம் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏன் செய்யல? எது தடுத்தது? அப்புறம் தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை சிக்கல்களில், தமிழ்நாட்டின் உரிமை பிரச்சனைகளில் மோடி அரசை துணிந்து தட்டி கேட்க, எதிர்த்து பேச அதற்குரிய நெஞ்சுரம், அதற்கான துணிவு, அதற்கான ஆற்றல் தற்போது முதலமைச்சராக இருக்கிற விஜயிடம் இருக்கிறதா? நடிகர் விஜயிடம் இருந்தது. முதலமைச்சர் அரியாஸ் ஆணையத்தில் அமர்வதற்கு முன்பாக நீங்கள் ஒன்றிய அரசுகளை எதிர்த்து பேசிய பேச்சின் 1 விழுக்காடு முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்த பிறகு பேசியிருக்கிறீர்களா? ஆனா அந்த காலகட்டத்தில் அப்ப கூட பாஜக ஒரு பெருசா விமர்சிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அப்பயாச்சும் 1-2 இடங்கள்ல கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசினார். இப்ப எங்க போச்சு அந்த குரல்? சரி, கடந்த காலங்கள்ல திமுக கடுமையா எதிர்த்துச்சு அப்படின்னு மாணவர்கள் அடிச்சு ரத்தாறு ஓடுது, கண்ணீர் போய் கூட்டம், அங்க வந்து கொத்து குண்டுகளை வீசுறேன். ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் அதை குறித்து பல தமிழ்நாட்டு மாணவர்கள் அங்க அடி வாங்கி கை கால் உடஞ்சி கிடக்குறான் டெல்லியில. அதை குறித்து ஒரு கண்டனம் பதிவு செய்யல ஒரு நாட்டுடைய முதலமைச்சருக்கு முன் வரல அப்படின்லாம் நீங்களாம் என்ன உங்களை எப்படி நம்புவது? தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வசனம் பேசினா போதுமா? திரைப்படங்களிலையும் பாடல்களிலையும் இல்ல மேடையில் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை படிச்சு வசனம் மட்டும் பேசினா போதுமா? யதார்த்தத்தில் உங்களுடைய துணிச்சல் என்ன? 7 கோடி மக்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை குறித்து இன்றைய வரையில் தமிழக சட்டமன்றத்தில் 3 மாதம் ஆச்சு, 2 முறை சட்டமன்றம் கூடிச்சு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு பல அறிக்கைகள் நான் கொடுத்துட்டேன், பல வேண்டுகோள் முன் வச்சுட்டேன். ஏன் நிறைவேற்றல? ஏன் உங்களுக்கு துணிச்சல் இல்லை? ராகுல் காந்தியை பாய்ச்சிக்க தயாரா இல்ல, நரேந்திர மோடியை பாய்ச்சிக்க தயாரா இல்ல. அப்ப ஈழத்தில் செத்து மனிதர்களுக்கு நீதி கிடைக்காமலே அவர்கள் பூண்டோடு அழிந்து போகலாமா? உங்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்டது திருச்சி சிறப்பு முகாமை மூடுறது, ஏன் மூடல? அப்ப தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமை சிக்கல்களில் இப்ப நீங்க நெய்வேலிக்கு இன்னைக்கு தனியாருக்கு பங்கு வித்திருக்கிறோம், உங்களுடைய ஏன் எதிர்ப்பு நீங்க சொல்லல? நாங்க வந்து விவசாய நிலங்களை நாங்க பயன்படுத்த மாட்டோம் அவருடைய ஒப்புதல் இன்றின்னு பேசுனீங்களா? மூச்சுக்கு 300 தடவை பரந்தூர் விமான நிலையத்தில் எதிர்ப்புக்கு போய் பேசுனீங்கல்ல. இன்னைக்கு அங்க என்ன விமான நிலையம் வந்தா என்ன, ஷிப்காட் வந்தா என்ன?
விமான நிலையம் வேண்டாம், அங்க தொழிற்சாலை வருவதற்கு நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு உங்க அமைச்சர். அதை நீங்க ஏற்கிறீங்களா? ஓகே, இப்ப கடந்த காலங்கள்ல கடந்த ஆட்சியில திமுக முன்னெடுத்த பாஜக எதிர்ப்பை கூட வந்து தாவேகா எடுக்கல அப்படிங்கிறது இதுவரையிலும் எடுக்கல அப்படின்றதா. ஆனா கடந்த காலங்கள்ல கடுமையா பாஜகவை எதிர்த்த திமுக இப்ப கொஞ்சம் டோன் டவுன் பண்றாங்களோ, பாஜகவோட ஒரு இணக்கமான ஒரு சூழலை கடைபிடிக்கிறாங்கன்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? குறிப்பா தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன்ல வந்து திமுக நினைக்கலாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியாவும் நம்ம இல்ல, டெல்லியில் இருக்கிற எதிர்கட்சியை நம்ம பாய்ச்சிக்கணும் அப்படின்ற கூட திமுக நினைக்கலாம். இப்போ அவங்க முன்னெடுக்கல என்பதற்கான மக்கள் மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு என்பது ஒரு மதச்சார்பின்மை உள்ள ஒரு மாநிலம். இங்க மொழி வழி சிறுபான்மை மக்கள் இருந்து இந்து முஸ்லீம் அனைவரும் அண்ணன் தம்பியா மாமா மச்சாவா இருக்கிற ஒரு மாநிலம். இங்க நீங்க இந்த மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கணும். ஆட்சியாளர்கள் கடந்த காலத்தில் அப்படி பண்ணல, கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் நாசுக்கா நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் உங்களுக்கு வாக்களித்து நீங்க இன்னைக்கு முதலமைச்சராக வந்திருக்கீங்க, இளைய தலைமுறை வாக்களித்து. இப்ப நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு எதுக்குமே பதில் இல்லையா? ஏன்னா நான் தான் இன்னைக்கு கேட்க முடியும். இன்னைக்கு ஏனைய நாங்கள் ஒன்றாக இருந்து ஒன்றிய பாசிச நடவடிக்கைகளை எதிர்த்தவர்கள் இன்றைக்கு உங்களை ஆதரிக்கிறாங்க. நான் சொன்ன கம்யூனிஸ்டுகள் இருந்து அண்ணன் திருமாவளவன் இருந்து வைகோல இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வப்போது உங்களை பாராட்டுகிறார்கள், ஒரு சில இடங்களில் விமர்சனம் செய்கிறார்கள். அவர்களோடும் நீங்கள் அமைச்சர் பதவிக்கு தருகிறோம் வாருங்கள் என்று அவரிடத்தில் நீங்கள் ஆதரவு கேட்டவர்கள் தான். அப்ப அவர்களும் உங்களோடு அப்படி ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் என்பதும் இன்றைக்கு வெளியே வந்திருக்குது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரதானமா தமிழக வெற்றி கழகம் செய்கின்ற தவறுகளை நெஞ்சுரத்தோடு சுட்டி காட்டக்கூடிய அரசியல் கட்சிகள் யாரு? நான் ஒன்னு இருக்கிறேன், சீமா ஒன்னு இருக்கிறார், வேற யார் பேசுறா? யார் களத்துல இறங்கி மக்களுக்காக போராடுறா? தனித்து போட்டியிட்டது சரியான ஒரு முடிவு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ? கண்டிப்பா. எங்களுக்கு வெற்றி தோல்வி இரண்டுங்க. மக்கள் ஏத்துக்கிட்டு எங்களுக்கு போட்டு தேர்ந்தெடுத்து அங்க போன கடந்த 5 வருஷம் திமுகவோட சண்டை போட்ட மாதிரி சண்டை போட்டு மக்களுக்கான நல்லது நடக்கும். இப்போ நான் ஏற்கனவே போனேன், எம்எல்ஏவை என்ன அனுப்புனாங்க, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும்னு பேசினேன், சட்டமாச்சு. மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி வேணும்னு பேசினேன், சட்டமாச்சு. மணல் குவாரி அரசுரிமை ஆக்கணும்னு பேசினேன், சட்டமாச்சு. லாட்டரியை ஒழுங்கம்மா பல குடும்பங்கள் தாலி இருக்குதுன்னு சொன்னேன், சட்டமாச்சு. அந்த மாதிரி எங்களை போன்றவர்களை எம்எல்ஏ ஆக்கி அங்கே அனுப்புனீங்கன்னா மக்களுக்கான நல்ல திட்டங்கள் வரப்போகுது, நல்ல சாலைகள் வரப்போகுது, நல்ல கல்லூரிகள் வரப்போகுது, நல்ல திட்டங்கள் வரப்போகுது. நீங்கள் எங்களை மாதிரி வீட்டில் உட்கார வச்சுட்டு நீங்கள் பாலாபிஷேகம் செய்கிறவனையும் கட்டு விட்டு வைக்கிறவனையும் மண் சோறு சாப்பிட்றவனையும் ஆடை அவுத்து போட்டு கருவேப்பிலை கட்டிக்கிட்டு அங்கே பிரச்சனை போடுறவங்களும் போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். இல்லை, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்ல முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் 6 மாசம் கூட இந்த வந்து ஆட்சி நீடிக்காது அப்படின்ற ஒரு கருத்துக்களை பேசிட்டு வர்றாரு. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து மத்திய அமைச்சர்களாக கூட ஆவாங்க. திருச்சி சிவா அவர்களை மேடையில வச்சுட்டு சொல்றாரு. இதெல்லாம் வந்து எதை மையப்படுத்தி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுந்திருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க அரசியல் எதுவும் நடக்கலாம் என்பதை மையப்படுத்தி பேசப்படுகின்ற பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன். திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்த தேர்தலில் வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு தேர்தல். சினிமாக்காரங்க எல்லாம் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தை கைப்பற்றணும், முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்குல்ல. அப்படிங்கும் போது நமக்கு எதுக்கு எதிரும் வருமா இந்த சண்டை போட்டுக்கிட்டோம், நம்ம எல்லாம் ஒன்னா இல்லாம அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கூட தோன்றிருக்கலாம். தனுஷ் வரதுங்களா? தனுஷ் வர போறாருன்னு ஒரு தகவல் வந்து நிறைய பேர் வந்துகிட்டே தானே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இங்கதான் சொல்றேனே, இங்க போராளிகளுக்கு மரியாதை இல்லை. அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல வார்த்தையை. மிக முக்கியமான பிரச்சனைனா ஒண்ணு வந்து குதிரை பேர குற்றச்சாட்டு தாவேகா மேல வைக்கிறாங்க. அதிமுகவுல இருந்து பலரை வந்து அங்க இழுத்துட்டாங்க அப்படின்றது திமுக குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தாவேகா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து என்ன ஆட்சி அமைக்க விடாம வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு 2 தரப்பும் ஒரு இப்படியான குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது என்ன நடந்திருக்கு? இதான் இந்த 2 குற்றச்சாட்டோ அல்லது 2 செய்தி கசிவுகளோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜனநாயக அரசு அமைவதற்கான நல்லதல்ல. இதெல்லாம் நல்ல அறிகுறிகள் இல்லை, அவ்வளோதான். எங்கள் மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து அந்த மை இங்கே பாருங்கள் என் கையிலேருந்து இன்னும் போகலை, இன்னும் இருக்குது. இது கரைவதற்குள் பதவிகளை ராஜினாமா செய்து விட்டு விரும்புகிற கட்சியிலே சேர்ந்து அதை விட பெரிய பதவிகளுக்கு ஆசைப்படுகின்ற இந்த வாக்களித்த 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் மக்களை குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளாத ஒரு கேடுகட்ட மோசமான ஒரு பண்பாடற்ற நாகரிகத்தன்மை அற்ற ஒரு அரசியல் இங்கு நிலவுகிறது. இது குறித்து நான் மிக கவலை கொள்கிறேன். திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட கொஞ்சம்
கரெக்டா நடந்திருந்தா, கொஞ்சம் ரொம்ப முரண்டு பிடிக்காம இருந்திருந்தா கொஞ்சம் இல்ல, இப்படியான ஒரு சூழல் நடந்திருக்காது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா இப்ப யோசிக்கிறேன். உண்மைதானே? திமுக வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளை காயப்படுத்தி, விடுதலை சிறுத்தைகளை காயப்படுத்தி, மதிமுகவை காயப்படுத்தி, தமிழக வாழ்வுரிமை கட்சியை காயப்படுத்தி, இப்படி பெரிய எண்ணம் பாணியில நடந்து கொள்ளாம கொஞ்சம் அரவணைத்து, இல்ல நாங்களே கூட கூட்டணி மந்திரி சபையில் இடம் தருகிறோம், இல்ல உங்களுக்கு கூடுதல் இடங்களை தருகிறோம், ஆனால் உறுதியாக நாங்கள் திமுக தான் ஆட்சி அமைப்போம், அதற்காக நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கொஞ்சம் விட்டு கொடுப்போடு கொஞ்சம் அனுசரித்து போகணும். அங்கே திமுகவில் இருக்கிற இந்த RS பாரதி போன்றவருடைய பேச்செல்லாம் வந்து கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும். ரொம்ப நாங்கள் போட்ட பிச்சை, பல அநாகரிகமான வார்த்தைகளை அவர்கள் பேசியது, சில அமைச்சர்களுடைய நடவடிக்கைகள், அந்த பெரிய ஏதோ அமைச்சர் பதவி என்பது நமக்கு ஏதோ நிரந்தரமானது போல அந்த பிஹேவியரு நிறைய இடங்களில் கூட்டணி கட்சிகளை ரொம்ப காயப்படுத்திச்சு. முதலமைச்சரை சந்திக்க முடியாத முதலமைச்சர் உடன் இருந்தவர்கள் அந்த வாய்ப்பெல்லாம் தடுத்தது, மனம் விட்டு முதலமைச்சரை எங்களை போன்றவர்கள் பேச விடாமல் கூடவே இருந்து கொண்டு தடுத்தது, இதெல்லாம் வந்து கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிற அத்தனை பேரையும் மிகப்பெரிய அளவிலே காயப்படுத்தியிருக்கிறது. அவர்கள் வேண்டுமானால் அரசியல் நாகரிகம் கருதி அண்ணன் திருமாவோ, முத்தரசனோ, தோழர் பாலகிருஷ்ணனோ, வீரபாண்டியனோ சொல்லாமல் இருக்கலாம், வைகோ போன்றவர்களோ. ஆனால் முதலமைச்சரை சுற்றி இருந்த ஒரு கூட்டம் அளவுக்கு மீறிய ஆட்டம் போட்டார்கள். அந்த ஆட்டத்தினுடைய பலனைத்தான் இன்றைக்கு பாவம் திமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கம் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஓகே தோழர், நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க. ஒரு நேரத்துக்கு நன்றி தோழர். மிக்க நன்றி. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க SPS நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும். இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.